அதுக்கப்புறம் அதை ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் பால் விட்டு நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் நம்ம வாசம் இல்லாத எண்ணெயும் ஊற்றிக்கோங்க. நல்லா பீட் பண்ணி நல்ல பால் அந்த எந்த இதுக்கு நம்ம எடுத்தோமோ அந்த அளவுக்கு பாலும் எடுத்துக்கோங்க. ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. குக்கரை நல்லா ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. 3 கிளாஸ் எடுத்து அந்த கிளாஸில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கதை ஊற்றிக்கோங்க. என்ன இவ்வளோ கேக்கெல்லாம் பண்ணினேன். பேக்கிங் சோடாவும் ஒன்று போட்டிருந்தா கேக்கு சூப்பராக வந்திருக்கும் போல். நான் பேக்கிங் சோடாவோ இல்லை பேக்கிங் பவுடரோ எதுவுமே நான் போட இல்லாதனால கேக் உப்பி வரல. டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. பட் என்ன கேக் ஷேப்பே வரல. டம்ளர் கேக்குன்னு ஆனால் சொதப்பிட்டு லாஸ்ட் இவ்வளோ பெரிய சொதப்பல் வரும் எனக்கு தெரியவே தெரியல. ஆனால் சாஃப்டாக இருந்துச்சு. டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் என் பொண்ணு ஒரு கேக் பண்ணியிருந்தா பனியார கேக்கு. அது உண்மையிலே சொல்கிறேன் சூப்பராக இருந்துச்சு. என் கேக்கை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரொம்ப பார்க்கவே நல்லாவே இல்லை. ஏதாவது சொதப்பிட்டு என் பொண்ணு பண்ணியிருந்தா பனியார கேக்கு சூப்பராக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.